நான் தம்ப்நெயில காமிச்சிருக்கிறது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை யூஸ் பண்ணி போகலாமா அப்படி சொல்லிட்டு நான் தம்ப்நெயில் போட்டிருக்கேன். இதற்கான முழு விரிவான வீடியோ தான் நான் இப்போ வந்து சொல்ல போறேன். போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொல்றதை வச்சே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒரு உண்மை சம்பவம் தான். நான் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி 6 பேர் கொண்ட ஒரு ஆன்லைன் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணிட்டு அதுல ஒரு நபர் வரல, அதாவது ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வரல. அதுக்கு பதிலாக அவங்களோட அண்ணன் வராங்க. ஓகே, ஏதோ ஒரு வேலைக்காக அவங்க அண்ணன் வராங்க, ஹஸ்பண்டோட அண்ணன் வராங்க. அப்போ அவங்களுக்கும், அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை வந்து டிடிஆர் வந்து செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுறாரு, ஏஜ் டிஃப்ரெண்டாக இருக்க. இப்போ ஒரே ஏஜா இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டிடிஆர் வந்து சந்தேகப்பட மாட்டாரு. இது ஒரு ஏஜ் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு இது நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை காமிங்க, நான் நீங்களான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க நான் வந்து ஆதார் கார்டு கொண்டு வரல, வீட்டில் மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் அவங்க வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைன் கட்டி தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் இந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சு ஃபைன் கட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ஃபைன் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களை அடுத்த ஸ்டேஷன்லேயே இறக்கிட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இவங்களும் எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, டிடிஆர் கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் டிடிஆர் வந்து கேட்குறதா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டினா டிடிஆர் வந்து கேட்கவே மாட்டார். ஏன்னா அது ஏன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சரி, லாஸ்ட்டில் எவ்வளோ ஃபைன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ரேட் வந்து 500 ரூபா, எக்ஸ்ட்ரா ஒரு 700 ரூபா போட்டு 1200 ரூபா ஃபைன் வாங்கிடுறாரு அந்த நபர் பயணிக்கிறதுக்காக. அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்களை நீங்க வந்து மாத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால சமாளிக்கிற திறமை இருந்தா வேணா கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா டிடிஆர் சந்தேகப்படும்படியும் இருந்தா கண்டிப்பா வந்து மாட்டிக்கிட்டீங்க, கண்டிப்பா வந்து ஃபைன் தான் கட்டியாகணும். சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா டிடிஆர் ஏன் இந்த மாதிரி அலோட் பண்ண மாட்டாரு அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நீங்க ஒரு ஆளை கூட்டு வந்திருப்பீங்க, அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆகலாம், திடீர்னு சொல்றேன் சும்மா, ஏதாவது ஒன்று ஆகலாம், ஒருவேளை சின்ன இன்ஜுரி ஆகலாம், ஒருவேளை ட்ரெயினே சில டைம்ல ஏதாவது ஒன்று ஆகி அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆளா இருக்காது. புரிஞ்சுமா? இந்த ஆளா இருக்காது. அப்போ வந்து இந்த ஆள் எப்படி இங்கே டிராவல் பண்றாருங்கிறதுக்கு டிடிஆருக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஓகே, அதுக்கப்புறம் ஒருவேளை அங்க இந்த நம்ம புக் பண்ண நபர் வந்து ஊர்ல இருக்காரு, ஊர்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன அடியோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபருக்கு வந்து அப்படி ஆகுற பட்சத்தில் அது ஒரு சில டைம்ல கேஸ் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. சில டைம்ல கேஸ் ஆனது, அதாவது பைக்ல மோதி அல்லது கார்ல மோதி அது கேஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நபர் வந்து இந்த ட்ரெயின்ல தான் பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனா இங்க எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும். அதனால டிடிஆருக்கு வந்து மிகுந்த தலைவலி, டிடிஆர் வேலையே பறிப்போக வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் டிடிஆர் இந்த மாதிரி விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாரு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை நீங்க மாத்தி கூட்டு வராங்கன்னா நீங்க உங்களுக்கு சமாளிக்கிற திறமை வேணும். அதே ஏஜ்ல உள்ள ஆளை கூட்டு போனா டிடிஆருக்கு சந்தேகம் வராது, டக்குனு டிராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அவருக்கு இந்த மாதிரி நீங்க மாத்தி கூட்டிட்டு போய் அவருக்கு வந்து பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பா அவரோட வேலைகள் போகவும் வாய்ப்புகள் இருக்கு. நீ என்ன செக் பண்ணிட்டு இருந்த, செக் பண்ணி கிழிச்ச அப்படி சொல்லி கேட்பாங்க கவர்மெண்ட். அதாவது ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க, என்ன செக் பண்ணி கிழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ரொம்பவே மனவருத்தப்படுவாரு, ரொம்பவே அவருக்கு வந்து பாதிப்பு. சரி, இப்போ வந்து எப்படிதான் கூட்டு வரது ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை அப்படி சொன்னா, அவங்க வந்து பிளட் ரிலேஷனா மட்டும் இருந்தா மட்டும்தான் கூப்பிட்டு வர முடியும். அதுவும் வந்து ஆன்லைன்ல நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நம்ம கவுண்டருக்கு போயிட்டு, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு பதிலாக என்னோட அண்ணன் வராங்க, அதனால அவங்கள மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுறதுக்காக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிஎன்ஆர் நம்பர்லயே இந்த பர்சன் பதிலாக இந்த பர்சன் போறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காவே டிக்கெட்ல மாறிடும். அப்படி மாறினா டிடிஆருக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஆள் பதிலாக இந்த ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். அடுத்து நீங்க இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ரயில்வே ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ. ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.